கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் பாசத்திற்குரிய சுரேஷ் காணி உங்களோடு பேசுகிறேன். இந்த 2026வது வருடத்தின் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதிலே உள்ளபடியே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 9வது வசனத்திலே பவுல் இப்படி எழுதுகிறார்: உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாய் இருங்கள். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். பவுல் ரோமாபுரிக்கு தன்னுடைய நிருபத்தை எழுதுகிற பொழுது உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக என்று எழுதுகிறார். அடுத்து சொல்கிறார், நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். சகோதர சிநேகத்திலே ஒருவருக்கொருவர் பட்சமாயிருங்கள். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். நம்முடைய அன்பு மாயமற்றதாக இருக்க வேண்டும். பிறருக்கு தீமை செய்யாத அன்பை நாம் நமக்குள்ளே தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். தீமையை வெறுத்து நன்மை செய்ய வேண்டும். அதே அதிகாரத்தில் 17வது வசனத்திலே சொல்கிறார், ஒருவனுக்கும் தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் என்று எழுதுகிறார். நமக்கு தீமை செய்கிறவர்களுக்கு கூட நாம் நன்மை செய்கிறதினாலே நன்மை செய்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த சமூகத்திற்கு நாம் வெளிப்படுத்த முடியும். வட இந்தியாவிலே ஸ்டெயின் ஸ்டூவர்ட்ஸ் கிரகம் என்கிற ஒரு மிஷனரியை அவருடைய 2 பிள்ளைகளோடு சேர்த்து தீயிட்டு கொளுத்தி விட்டார்கள். ஒடிசா என்கிற மாநிலத்திலே அது நடந்தது. காவல்துறை சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்தது, வழக்கு தொடர்ந்தது. ஆனால் ஸ்டெயின் ஸ்டூவர்ட்ஸ் கிரகத்தினுடைய மனைவி அவர்கள் பத்திரிகையாளர்களை எல்லாம் அழைத்து சொன்னார், நான் என் கணவனையும் என் 2 பிள்ளைகளையும் கொன்றவர்களை மன்னித்து விட்டேன். அவர்களுக்கு எதிராக வழக்கு தொடர நான் விரும்பவில்லை. அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும் என்று சொன்னார். அன்னை தெரேசா அவர்களை குறித்து நான் ஒரு சம்பவத்தை படித்திருக்கிறேன். அன்னை தெரேசா அவர்கள் கொல்கத்தாவில் தொழுநோயாளிகளுக்கான காப்பகத்தை நிர்வாகம் செய்து கொண்டிருந்தார். நூற்றுக்கணக்கான தொழுநோயாளிகள் அவருடைய ஆசிரமத்திலே இருந்தார்கள். அவர்களுடைய உணவுக்காக, அவர்களுடைய அன்றாட செலவுகளுக்காக அவர் சில செல்வந்தர்களை நாடி போய் கையேந்துவது உண்டு. அப்படி ஒரு மிகப்பெரிய செல்வந்தரிடம் போய் அன்னை தெரேசா அவர்கள் தன்னுடைய 2 கரங்களையும் நீட்டி அந்த ஏழை எளிய தொழுநோயாளிகளுக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள் என்று கேட்டபோது, ஒரு பணக்காரன் அந்த அருட்சகோதரியின் உள்ளங்கையிலே காரி உமிழ்ந்து விட்டான். அந்த அம்மா பொறுமையாக அந்த செல்வந்தரை பார்த்து சொன்னார், ஐயா, எனக்கு தர வேண்டியதை நீங்கள் தந்து விட்டீர்கள், இப்போது தொழுநோயாளிகளுக்காக ஏதாவது தாருங்கள் என்று கேட்டார். அந்த பணக்காரனின் மனம், அந்த கடின இருதயம் உடைந்து போனது. அவன் அந்த தாயாருடைய காலிலே விழுந்து மன்னிப்பு கேட்டு தன்னால் இயன்ற ஒரு பெருந்தொகையை கொடுத்து, என்னை மன்னித்து விடுங்கள் தாயே என்று அந்த தாயிடம் வேண்டி நின்றான் என்று நான் வாசிக்க கேட்டிருக்கிறேன். அது எப்படி முடிகிறது? தன்னுடைய உள்ளங்கையில் காரி உமிழ்ந்தவனை தன்னுடைய இனிமையான வார்த்தைகளினால் எப்படி அந்த தாயாரால் எதிர்கொள்ள முடிந்தது என்றால், நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படி ஒரு வாழ்க்கை முறையைத்தான் நமக்கு முன்னால் அவர் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். வேதம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவை குறித்து பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்கிறது என்றால், அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே அவர் தொழுநோயாளிகளை குணமாக்கினார். பில்லி சூனிய கட்டுகளினால் பாதிக்கப்பட்ட மனிதனை அவர் குணமாக்கினார். பிசாசினால் பாதிக்கப்பட்டிருந்தவனை அவர் குணமாக்கினார். பிறக்கும் பொழுதே 2 கண்களும் பார்வை இல்லாமல் பிறந்தவனை அவனை தொட்டு குணமாக்கினார். பசியினால் மக்கள் வாடி கிடப்பதை பார்த்த பொழுது
5 அப்பங்களை 5000 அப்பங்களாக மாற்றி, 2 மீன்களை 2000 மீன்களாக மாற்றி அவர்கள் பசியார உண்ணுவதற்கு உணவை வழங்கினவர் இயேசு. அவர் மீது பொய்யான காரியங்களை குற்றஞ்சாட்டி அவரை நியாயாஸ்தனத்தில் கொண்டு வந்து நிறுத்தின பொழுது ரோம போர்ச்சேவகன் ஓடி வந்து அவருடைய வலது கன்னத்தில் அறைந்தார். அவனுக்கு இயேசு தம்முடைய இடது கன்னத்தையும் காண்பித்து கொடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அவர்தான் ஒரு நாள் பிரசங்கம் பண்ணினார், உன்னை ஒருவன் வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு இடது கன்னத்தை காட்டு என்று அவர் பிரசங்கம் பண்ணினார். சொல்லுதல் யாவர்க்கும் எளிது என்று திருக்குறள் சொல்லுகிறது. சொல்லுவது மிக எளிது, சொல்லியபடி வாழ்வதில் தானே சிக்கல். இயேசு கிறிஸ்து சொன்னபடி வாழ்ந்தவர். நாங்கள் சொன்னதைத்தான் செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம் என்கிறார்களே. இந்த உலகத்தில் சொன்னபடி வாழ்ந்தவர், வாழ்ந்ததையே சொன்னவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய வழித்தோன்றலாக வந்தவர் அல்லவா அன்னை தெரேசா. அதனால்தான் காரி உமிழ்ந்தவனையும் தன்னுடைய கனிவான வார்த்தைகளினால் அவனை அரவணைத்துக் கொள்ள முடிந்தது. வேதம் சொல்கிறது, உங்களுடைய அன்பு மாயமற்றதாக இருப்பதாக. மாயமற்ற அன்பு, நிபந்தனையற்ற அன்பு, எந்த உள்நோக்கமும் இல்லாத அன்பை நாம் இந்த சமூகத்திற்கு காட்ட வேண்டும் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தருகிறார். கடந்த ஜனவரி மாதம் 30ஆம் தேதி சென்னையில் என்டிடிவி என்கிற ஒரு தொலைக்காட்சி நிறுவனம் ஒரு விவாத மேடையை ஏற்பாடு செய்கிறது. அந்த விவாதத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த அரசியல்வாதி ஹெச் ராஜா அவர்கள் அதிலே கலந்து கொள்கிறார். விவாதத்தினுடைய உச்சத்தில் அவருக்கு இரத்த கொதிப்பு ஏற்பட்டு, மூளையில் இரத்தம் உறைவு ஏற்பட்டு அவர் உட்கார்ந்திருந்த நாற்காலியிலிருந்து சரிந்து கீழே விழுகிறார். இதை பார்த்தவுடனே பல பேர் மேடைக்கு ஓடிப்போய் அவருக்கு உதவுவதற்காக ஓடுகிறார்கள். அந்த விவாதத்திற்குள்ளே டாக்டர் சையத் ஹஃபியுல்லா என்றொரு இஸ்லாமியர் இருந்தார். அவர் ஒரு மருத்துவர், அவரும் ஒரு அரசியல் கட்சியிலே பயணிக்கிறவர். இந்த காட்சியை பார்த்தவுடனே ஓடிப்போய் அவர்தான் முந்தி போய் ஹெச் ராஜாவை தூக்கி உட்கார வைத்து முதலுதவி செய்கிறார். கோல்டன் ட்ரீட்மெண்ட் என்பார்கள், ஃபர்ஸ்ட் எய்டு. இந்த ட்ரீட்மெண்டை இஸ்லாமிய டாக்டரான டாக்டர் சையத் ஹஃபீசுல்லா சிகிச்சை செய்கிறார். அதற்கு பிறகுதான் அவரை மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்கிறார்கள். அவர் இப்பொழுது அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். மிக விரைவில் அவர் சுகமாகி வர வேண்டும். அவருக்காக நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன், ஜெபித்து கொண்டிருக்கிறேன். பொதுவாக எனக்கு ஹெச் ராஜா அவர்களை எனக்கு பிடிக்கும். ஏன் அவரை பிடிக்கும் என்றால், பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் கால் ஊன்றாததற்கு அவரும் ஒரு காரணம். அவருடைய வெறுப்பு பேச்சு காரணம். இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் அவர் ஒரு வன்மத்தோடு பேசுவது, இஸ்லாமியர்களை பார்த்து நீங்கள் பாகிஸ்தானுக்கோ ஆப்கானிஸ்தானுக்கோ ஓடிவிடுங்கள் என்று சொல்வது, கிறிஸ்தவர்கள் மீதும் திருச்சபை மீதும் மானவாரியாக தன்னுடைய எதிர்மறை கருத்துக்களை அள்ளி தூவுகிற ஒரு நபர் தான் ஹெச் ராஜா. எப்பொழுதும் மதவாத கருத்துக்களையும் மத மோதல்களையும் மட்டுமே முன்னெடுக்கிற ஒரு அன்பு சகோதரர் ஹெச் ராஜா அவர்கள். இப்போது அவர் உடல் நல குறைவாக இருக்கிறார். அவருக்கு ஆண்டவர் சௌக்கியத்தை கொடுக்கணும், ஆரோக்கியத்தை கொடுக்கணும். அவர் கிறிஸ்துவின் அன்பை உணரணும். மாயமற்ற அன்புள்ளவராக, தீமைக்கு நன்மை செய்கிறவராக, எல்லோருக்கும் பொதுவான ஒரு மனிதராக அவர் தன்னுடைய எதிர்காலத்தில் இந்த தமிழகத்தில் வாழ வேண்டும் என்று அவரை நான் மனதார வாழ்த்துகிறேன். நான் இங்கே நினைவு கூற விரும்புகிறது அந்த சையத் ஹஃபீசுல்லா என்கிற அந்த மருத்துவரை தான். அவர் நினைத்திருந்தால் இவர் நமக்கு எதிராக பேசுகிறவர் ஆயிற்றே என்று அவர் ஒதுங்கி போயிருக்கலாம். ஆனால் மயங்கி விழுந்தவர் ஒரு மனிதர் என்கிற காரணத்தால், அவர் இந்துத்துவவாதி என்பதை எல்லாம் தாண்டி, அவர் ஒரு பாரதிய ஜனதா கட்சியிலே இருப்பவர் என்பதையும் தாண்டி, அவர் ஒரு மனிதர், அவருடைய உயிர் முக்கியமானது, அவர் காப்பாற்றப்பட வேண்டும் என்கிற அந்த மனிதநேய சிந்தனையோடு அந்த அரங்கத்திலே ஓடிப்போய் அவரை அள்ளி அணைத்து அவருக்கு முதலுதவி அவர் செய்கிறார் என்றால், இதுதான் தீமைக்கு நன்மை செய்தல், பகைவருக்கும் இறங்குதல், மாயமற்ற அன்பை வெளிப்படுத்துதல். இதுதான் எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை
நடத்துதல். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மீண்டும் சொல்கிறேன், உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளினால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.